சேலம் மத்திய சிறையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பதில்களில் சொன்ன மாதிரி 89 குடியிருப்புகள் 1980 கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைய போது அந்த 89 குடியிருப்புமே காலியாக தான் இருக்குது. கதவு இல்லை, நிலவு இல்லை, திறந்த கிடக்குது. யாரும் காவலர்களும் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறை வளாகம் என்பது மிகப்பெரிய வளாகம். 3 ஆண்டுகளிலே 18 லட்சம் தான் பராமரிப்புக்கு ஒதுக்கப்படுவது என்பது மிக குறைந்த பணம். ஆகவே இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும். அந்த இன்னொன்னு சூப்பரண்டு, ஜெயிலர் இவங்க வீடுகளே பார்த்தீங்கன்னா பழைய கையோடு போட்ட வீடு. அதுவே ரொம்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாலடைஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறை இதனுடைய வளாகத்தில் ஒரு பழமையான ஒரு கோவில், முனியப்பன் கோவில் இருக்குது. அந்த கோவிலை எல்லா மக்களும், அந்த பகுதி மக்கள் எல்லாத்துக்கும் காவல் தெய்வமாக இருக்கிற கோவில். அது சுதந்திரம் அடைந்த 1000 வருஷமா இருக்கிற கோவில். அந்த கோவிலில் அனைத்து மக்களும் எல்லா நேரங்களிலும் சென்று சாமி தரிசனம் செய்யத்தக்க வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், சிறை வளாகத்துக்குள் அனைத்து நேரங்களிலும் அனைவரையும் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம். எனவே அனுமதி பெற்று யார் வேண்டுமென்றாலும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. அதே போல சேலம் மத்திய சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் நீங்க 63 குடியிருப்புகளுக்கு மேல் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பதை சொன்னீர்கள். அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் 247 பேர், அமைச்சு பணியாளர்கள் 22 பேர், இதர பணியாளர்கள் 32 பேர். எனவே அவர்களுக்கு போதுமான வீட்டு வசதி வெளியேயும் ஏற்படுத்தி தரப்பட்டு வாடகைக்கும் குடியிருந்து வருகிறார்கள். எனவே இந்த 50 குடியிருப்புகளில் மட்டுமே இன்றைக்கு யாரும் இல்லை. அவற்றை இடித்து கட்டுவதற்கு பொது நிதி வருகின்ற பொழுது அவை இடித்து கட்டித்தரப்படும். தற்போதைக்கு அங்கே இடப்பற்றாக்குறை என்கின்ற பிரச்சனை சிறை காவலர்களிடத்திலோ பணியாளர்களிடத்திலோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.